Hi friends, so in this video I'm going to tell you how you can insert the photo from your gallery. நீங்கள் வந்து ஒரு கேலரியிலேருந்து உங்களோட பிக்சர் வந்துட்டு இதில் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் மொபைல்லையுமே கீழே வந்து இருக்கும், கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்படி ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து கேன்வாவோட கேலரியில் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸை ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டா போதும், அது எப்போவுமே அங்கே தான் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கிளிக் அப்லோட் அண்ட் நீங்கள் வந்து அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிளிக் ஃபோட்டோ கேலரி. உங்கள் ஃபோட்டோ கேலரியில் என்னெல்லாம் இமேஜஸ் இருக்கோ, ஸோ இது இல்லை மல்டிபிள் இமேஜஸை கூட நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கிவ் ஆட் அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன்வாவில் ஆட் ஆகிடும். ஸோ எலிமெண்ட்ஸில் இல்லாத இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கேன்வா டிசைனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டிசைன் எடுக்கிறேன், இதை வந்துட்டு அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கங்கே நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜஸ்ன்னு கிடையாது. இப்போ ஒரு ப்ளவுஸ் இருக்குது, ப்ளவுஸோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனி டிசைன் நீங்கள் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் போயிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா கூட, நீங்கள் ட்ரா பண்ண ஃபோட்டோஸ் இருந்தால் கூட அது கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கேன்வாவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசைசிங் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். அண்ட் ஒன் மோர் திங், டூப்ளிகேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணி இங்கே பார்த்தீங்களா 0.458 அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் வருது இல்லை, ஜஸ்ட் லீவ் இட், விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளிக் ஆன் டூப்ளிகேட். ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா அடுத்து வர்றது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடும். இப்போ எனக்கு இது வந்து கீழே வரணும் அப்படின்னா கிளிக் அண்ட் தென் அகெயின் பாருங்கள் 3 கைட்லைன்ஸ் வருது இல்லையா. ஸோ இந்த 3 கைட்லைன்ஸ் வருது இல்லையா. ஸோ இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் டூப்ளிகேட் பண்ணால் எக்ஸாக்டாக இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே டிஸ்டன்ஸில் கீழே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளேஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் அட்வான்டேஜ் இன் கேன்வா. இட் வில் ஆட்டோமேட்டிக்லி calculate the distance between the two elements and place it wherever you want. Okay, only one time you have to set the distance. For the next time you have to simply click the duplicate icon only, so that it will automatically place your elements in the same distance. Okay, ஸோ எக்ஸ் ஆக்சஸ்னால் இந்த சைடு போனோன்னா அந்த சைடு எதேமாரி மேலேருந்து கீழே வரும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி டூப்ளிகேட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் how to insert the photos and how to duplicate in equal distance.